வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு டேஸ்டியான ரெசிபி Blondie எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்க போறோம். இது ப்ரௌனி மாதிரியே தான் இருக்கும். ப்ரௌனிக்கு சாக்லேட் நம்ம மெயின் இன்கிரிடியன்ட்டா ஆட் பண்ணுவோம். ஆனா இந்த Blondieல நம்ம சாக்லேட்டை மெயின் இன்கிரிடியன்ட்டா ஆட் பண்ணாம சுகரை வச்சு அந்த டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்சரை நம்ம கொண்டு வர போறோம். இது செய்யறது ரொம்ப ஈஸி. ஆனா இதுக்கு சில டெக்னிக்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையுமே இந்த வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இந்த Blondie செய்யறதுக்கு வெண்ணெயை உருக்கணும். ஒரு பேன்ல 150 கிராம் அன்சால்டட் பட்டர் சேர்த்திக்கங்க. அதை லோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு மெல்ட் பண்ணுங்க. வெண்ணெய் உருக்கிறப்போ அந்த வெண்ணெய் நல்லா உருகி கிட்டத்தட்ட நம்மளுக்கு நெய் மாதிரி இருக்கும் பார்க்கிறதுக்கே. இது ரெடி ஆகிறதுக்கு ஒரு 5 ல இருந்து 6 நிமிஷம் போல ஆகும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ப்ரௌனிங் ஆஃப் பட்டர்னு சொல்லுவாங்க. இது Blondieக்குன்னு செய்யற ஒரு யூனிக் ஸ்டெப். 6 நிமிஷம் ஆச்சு. நல்லா அந்த நட்டி ஃப்ளேவர் வருது. இந்த ஸ்டேஜ் வந்தோன்னா உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதை இப்போ நம்ம ஆற விடணும். இப்போ இது ஆறட்டும். அதுக்குள்ள இதுக்கு தேவையான ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி ஒரு சல்லடையை வச்சுட்டு 1.5 கப் அதாவது 200 கிராம் மைதா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அப்புறம் 1/2 டீஸ்பூன் உப்பு, இது மூணையும் நல்லா சலிச்சு உள்ள சேர்த்திக்கோங்க. இப்போ அது ஒன்னோட ஒன்று நல்லா கம்பைன் ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ட்ரை இன்கிரீடியன்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்மளோட வெண்ணையும் ஆறிடுச்சு. இப்போ நம்ம வெட் இன்கிரீடியன்ஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். கண்டிப்பாக வெண்ணெய் ஆறி இருக்கணும், இல்லாட்டி நம்ம எக் ஆட் பண்ண போகிறோம். அந்த எக் வந்து குக் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்மளோட பட்டரை ஒரு பெரிய பவுலில் மாற்றிக்கங்க. அது கூட 200 கிராம் அதாவது 1 கப் + 3 டேபிள் ஸ்பூன் பவுடர்ட் ப்ரௌன் சுகர், அது கூட 70 கிராம் அதாவது 1/3 கப் கிரானுலேட்டட் சுகர். நான் வந்து இதுக்கு கொஞ்சமா கிரானுலேட்டட் சுகரும் ஆட் பண்றேன். அது ஜஸ்ட் என்னோட பர்சனல் பிரெஃபரன்ஸ், அவ்வளவுதான். உங்களுக்கு வந்து ப்ரௌன் சுகர் பிடிக்கும் அப்படின்னா நீங்க ஃபுல்லாமே ப்ரௌன் சுகராவே ஆட் பண்ணிக்கோங்க. கிரானுலேட்டட் சுகரை ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட 2 ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற முட்டையை உள்ள சேர்த்திக்க போறோம். இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணுங்க. நீங்க எலக்ட்ரிக் விஸ்க் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் வனிலா எசன்ஸ், அதையும் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்மளோட வெட் அண்ட் ட்ரை இன்கிரீடியன்ஸை கம்பைன் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜ்ல உங்களோட அவனை 175 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிடுங்க. 2 பேட்ச் அதை சேர்த்து நம்ம கலந்து விட்டுறலாம். இதை மிக்ஸ் பண்றப்போ ரொம்ப ஜென்டலா மிக்ஸ் பண்ணும், இல்லாட்டி நம்மளோட Blondie ரொம்ப ஹார்ட் ஆயிரும். உங்க கன்சிஸ்டன்சியை செக் பண்றதுக்கு இந்த மாதிரி 8 போட்டு பாத்தீங்க அப்படின்னா அது உடனே டிஸப்பியர் ஆயிடக்கூடாது. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்க கன்சிஸ்டன்சி கரெக்ட்னு அர்த்தம். இப்போ இதுக்கு டாப்பிங்ஸா 1/2 கப் ஒயிட் சாக்லேட், 1/4 கப் டார்க் சாக்கோ சிப்ஸ், அப்புறம் ஒரு 1/4 கப் சாப்டு நட்ஸ். நீங்க உங்களுக்கு பிடிச்ச என்ன டாப்பிங்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்திட்டு இது ரொம்ப ஜென்டலா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை நம்ம பேக்கிங் ட்ரேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் ட்ரேல நான் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு லைன் பண்ணி வச்சிருக்கேன். அதில் நம்மளோட Blondie பேட்டர் இப்போ மாற்றிடலாம். கார்னிஷ்காக மீதி வச்சிருக்க ஒயிட் சாக்லேட்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை பேக் பண்ணிடலாம். இது பேக் ஆகி முடிக்கிறதுக்கு 30 ல இருந்து 40 நிமிஷம் வரைக்கும் ஆகும். எனக்கு சரியா 35 நிமிஷம் ஆச்சு பேக் ஆகிறதுக்கு. பாருங்க எவ்வளோ ஃப்ளேக்கியா இருக்குன்னு. இதுதான் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி ஃபார் Blondie. இந்த மாதிரி கத்தி இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக இந்த மாதிரி கிரம்ஸ் வந்துச்சுன்னா இட்ஸ் ஓகே. அப்போ உங்கள் Blondieயோட டெக்ஸ்சர் நல்லாவே இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த Blondie கம்ப்ளீட்டாக கூல் ஆகணும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. அதை நான் பீஸும் போட்டு எடுத்திருக்கேன். எனக்கு வந்து இந்த டெக்ஸ்சர்ல தான் என்னோட Blondie இருந்தா பிடிக்கும். இந்த டெக்ஸ்சர்ல இருக்கிறது வந்து நல்லா சூயியா இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி சூயியா பிடிக்காது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னும் ஒரு 3 ல இருந்து 4 நிமிஷம் வரைக்கும் திரும்ப பேக் பண்ண விடுங்க. அவ்வளவுதான், நம்மளோட Blondie இப்போ ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு.
நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. என்ன எங்காவது பர்சனலா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஹரிணி பாபுராஜ், என்ன ஃபாலோ பண்ணலாம். நான் உங்களை இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மீட் பண்றேன். அது வரைக்கும் பை.